வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி ஒரு பருப்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பருப்பு ப்ளைன் பருப்புங்க. இது ரொட்டி சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு ஸ்பூன் கீ விட்டுக்கிட்டேங்க. இதில் கீ கறியின பிறகு கொஞ்சமாக ஒரு அரை கப்பு சாம்பார் தாளுங்க, அதை போட்டுக்கலாம். கழுவிட்டு அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே வறுத்து விடுங்க. இந்த மாதிரி தால் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா அந்த நெய் வாசனையோட அருமையாக இருக்குங்க. நார்மலாக நம்ம பருப்பு அப்படியே தண்ணியில் போட்டு வேக வைப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக வறுத்துட்டேன். ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு வறுத்தா போதுங்க. ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ ஒரு 200 ml வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த டைம்லேயே நீங்கள் உப்பும் போட்டுக்கோங்க. நான் உப்பு போடுறதில் இது மிஸ் ஆகிடுச்சுங்க. அதனால் உப்பு போட்டுக்கிட்டு ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுவிட்டு குக்கர் ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுங்க. இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், குக்கர் ஆறிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. ரொம்ப குழையவும் இல்லை, அதனால் அப்படியேவும் இல்லைங்க. பாருங்கள், இப்போ கையால் நான் இப்படி நசுக்கி பார்க்குறேன். இந்த அளவுக்கு இருக்கணுங்க பருப்புக்கு. அப்போ தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கீ விட்டுக்கிட்டேன். இதில் கடுகெல்லாம் போட தேவையில்லைங்க. நீங்கள் ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் நம்ம இதில் போட தேவையில்லை. இந்த மாதிரி தால் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அருமையாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்தோடையும் ரொட்டியோடையும் வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் பாருங்கள், சூப்பரான தால் ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்ச இந்த தால் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.